ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டில் வசித்து வந்தாங்களாம். அப்பொழுது அந்த காலை வேளையில் அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்காக ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்க வந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த கணவர் ஒரு நியூஸ் பேப்பரை படித்து கொண்டிருந்தாராம். அவர் படித்து கொண்டே அப்படியே அந்த காஃபி கப்பை வாங்கும் பொழுது அவங்க 2 பேருமே தவறி விட்டு அது கீழே விழுந்து அந்த கப்பும் உடைந்து காஃபி எல்லாம் கீழே சிந்தி விட்டதாம். அப்பொழுது மாறி 2 பேரும், நான் காஃபி கொடுக்குறேன்னு தெரியாதா, ஒழுங்காக வாங்க முடியாதா என்று அந்த மனைவி கேட்டாங்களாம். அந்த கணவர் அந்த மனைவியை பார்த்து, நான் தான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன்ல, ஒழுங்காக உங்களால் பார்த்து என் கையில் கொடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி மனைவியை அவர் குற்றம் சாட்டினாராம். இப்படி அந்த காலை வேளையிலே அந்த குடும்பத்தினர் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு குறை சொல்லி கொண்டிருந்தாங்களாம். பிரியமானவர்களே, இதே சம்பவத்தை, இதே காரியத்தை நம்ம வேறு வழியில் சிந்தித்து பார்க்க முடியுமானால், அந்த காஃபி கீழே விழுந்தோடனே அந்த மனைவி இப்படியாக சொல்லியிருக்கலாம், ஐயோ நான் தெரியாமல் தவற விட்டுட்டேனே, தெரியாமல் நான் கீழே போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த கணவரும், ஐயோ நான் தெரியாமல் பார்க்காம கீழே தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருத்தருக்குள்ள அந்த மனஸ்தாபமும் அன்று காலை வேளையில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தவறுகளுக்காக பிறரை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். யோபின் புத்தகத்தில் 1:22 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், இவ்வெல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பயங்கர கொடூரமான ஒரு காரியங்கள். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் தன்னுடைய நாவினால் குறை சொல்லவில்லை. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை குறித்து பிறரை குறித்து குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு பற்றாக்குறை வரும் பொழுது, ஒரு கடன் பிரச்சனை வருகிறது என்றால் குடும்பத்தினர் மாறி உன்னால தான் இந்த கடன் பிரச்சனை, உன்னால தான் இப்படி நடந்துருச்சு, உன்னால தான் இந்த பிரச்சனை ஆனது அப்படின்னு மாறி இன்றைக்கு குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லாமல் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்ய இன்னைக்கு தீர்மானம் செய்ய போகிறோம். ஒரு முறை ஒரு கடிதம் வந்தது. அது மிகவும் எங்களுக்கு நகைச்சுவையாக இருந்தது. அந்த நபர் எழுதும் பொழுது இப்படியாக எழுதியிருந்தார், நீங்கள் எனக்காக சரியாகவே ஜெபிக்கலை, அதனால தான் நான் எல்லா பாடத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். நீங்கள் ஒழுங்காக ஜெபிச்சிருந்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணியிருப்பேன், எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைத்திருக்கும். அதனால் இனிமேலாவது எனக்காக என்னோடய அரியர்ஸ் எக்ஸாம்லேயாவது நான் பாஸ் பண்ணணும் என்று சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுந்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த காரியம் மிகவும் நகைச்சுவையாக இருந்தாலும் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய பாவங்கள், அந்த நபருடைய படிக்காத காரியங்கள், அவர் படிக்க தவறிவிட்ட காரணத்தினால அவர் ஃபெயில் ஆனார். ஆனால் அதை மற்றவர்கள் மேலே, ஊழியர்கள் மேலே நீங்கள் ஜெபிக்காததுனால தான், இன்னும் அநேகர் தங்களுடைய சபை போதகரிடத்துல போய் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்காததுனால தான், நீங்கள் எங்களுக்கு போதிக்காததுனால தான் அப்படியெல்லாம் சொல்லி குறை சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம போதகர்களை, நம்முடைய ஊழியர்களை குறை சொல்லாமல் இருக்க இன்னைக்கு நம்ம தீர்மானிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய குடும்பத்தினரை, மற்ற மக்களை, மற்ற மனிதர்களை குறை சொல்லக்கூடாது என்று நம்ம பார்த்தோம். அதே போல இரண்டாவது நம்ம பார்த்தோம், ஊழியர்களை குறை சொல்லக்கூடாது என்று நம்ம அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்கும் பொழுது, இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொல்லும் பொழுது, ஏன் நீ சாப்பிட்டேன்னு சொல்லும் பொழுது ஆதாம் சொல்லுகிறார், தேவனே நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீ தான் என்னை சாப்பிட வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே குறை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் மட்டும் எனக்கு இப்படி செஞ்சுருந்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் மட்டும் என் ஜெபத்தை கேட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு மட்டும் இதை நீங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணியிருந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் கேட்ட இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு இப்படி நடந்திருக்காது, நீங்கள் இப்படி செஞ்சனால தான் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி ஆண்டவரையே நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை நாமே நம்ம நிதானித்து அறிய, நம்மை நாமே நம்முடைய குறைகளை, குற்றங்களை அறிந்து கொள்ள, சரி செய்ய அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 11:31 இப்படியாக சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
பிரியமானவர்களே, நம்மை நாமே நம்முடைய குறைகளை, நம்முடைய மீறுதல்களை நம்மை நாமே நிதானித்து அறியும் பொழுது அதற்கான காரணத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை விட்டுவிட்டு மற்ற மனிதர்களை குறை சொல்லுவது, இன்னும் சில பேர் பிசாசை குறை சொல்லுவாங்க. ஒரு வேடிக்கையான கதையை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது ஒரு பிசாசு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து பயங்கரமாக அழுது கொண்டிருந்தானா. அதை பார்த்த ஒரு தெய்வ மனிதன் வந்து கேட்டாராம், பிசாசு பிசாசு எதுக்கு நீ இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிசாசு சொல்லிச்சான், போங்கப்பா, நீங்கள் எல்லாரும் நீங்களே தப்பு செஞ்சுட்டு இந்த பிசாசு தான் இப்படி செஞ்சுட்டான், பிசாசு தான் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி என் மேலே பழியை போடுறாங்க என்று சொல்லி அழுது கொண்டிருந்தானாம். இப்படி நம்ம பிசாசின் மேலே பழியை சொல்லுகிறது, ஆண்டவர் மேலே பழியை சொல்லுகிறது, நம்முடைய உடன்பிறப்புகள் மேலே பழியை சொல்லுகிறது, மற்ற மனிதர்கள் மேலே பழியை சொல்லுகிற காரியத்தை விட்டுவிட்டு நம்மை நாமே நிதானித்து பார்க்க, நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகளை, குற்றங்களை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பிறரை குற்றம் சொல்ல மாட்டேன், பிறரை குறை சொல்ல மாட்டேன் என்ற தீர்மானத்தை நம்ம எடுக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிறரை குற்றம் சாட்டாதபடிக்கு, பிறரை குறை சொல்லாதபடிக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் எங்கள் குற்றங்களை மறைத்து மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருந்தோம். எங்களுடைய தவறுகளினால ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மற்றவர்களை நாங்கள் ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருந்தோம், குற்றம் சாட்டி கொண்டிருந்தோம். ஆண்டவரை உம்மை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்த காரியத்திலும் யாரையும் நாங்கள் குறை சொல்லாதபடிக்கு, குற்றம் சாட்டாதபடிக்கு எங்களை நாங்களே நிதானித்து அறிய இன்றைக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகளை எங்களுக்கு மன்னிங்க, எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த பாத்திரமாக, உமக்கு பிரியமானவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.